நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பட்டுநூல் சத்திரம் பகுதியில் வசித்து வருபவர் சுப்பிரமணியின் மகன் உமா மகேஸ்வரன், வயது 55. இவருக்கு சொந்தமான திருத்தணி வட்டம் வீரராகவபுரம் கிராமத்தில் பூர்வீக சொத்து சுமார் 4 ஏக்கர் இருந்தது. இவருக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாததால் அவரது உறவினர்கள் போலி ஆவணம் தயாரித்து ஆக்கிரமித்துள்ளனர். மேலும் அவருக்கு சொந்தமான இடத்திலிருந்து அவரை விரட்டி அடித்துள்ளனர். ஆகையால் சொந்த ஊர் சொந்த நிலத்தை விட்டு தற்போது ஸ்ரீபெரும்புதூரில் வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் கணவர் மனைவி இருவரும் திங்கட்கிழமை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அங்கிருந்து அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்தை உறவினர்கள் சிலர் போலி ஆவணம் மூலம் ஆக்கிரமித்து பட்டா பெற்றுள்ளனர். ஆகையால் மாவட்ட ஆட்சியர் அந்த ஆவணங்கள் மற்றும் பட்டாவை ஆய்வு செய்து இதை ரத்து செய்து எங்களது நிலத்தை மீட்டு தர வேண்டும் என கூறியிருந்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து சென்றனர். இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவாலங்கர் பக்கத்தில் வீரராகபுரம் இந்த சொத்து எங்கள் அப்பா எனக்கு 91 உயிர் எழுதி வச்சார். அது என் பேர்லேருந்து பயிர் வச்சுருந்தேன். சத்தமாக பேசு. பயிர் வச்சுருந்தேன். அப்போது என் அண்ணன் பிள்ளை ராஜசேகர் ரயில்வே வேலை, அவன் எனக்கு தெரியாமல் அவன் மேலே பட்டா பண்ணின்னு என்னை பயிர் வைக்காமல் போர்ச்சர் பண்ணுறான். அடிக்கடி வீட்டுள்ள போனால் அடிச்சிடுவான்னு சொல்லி வீடும் கட்டக்கூடாது. அது வீட்டு மணி அவன் மேலே பட்டா பண்ணிச்சிருக்கான். அண்ணன் பிள்ளை எனக்கு பசங்க இல்லை. அதனால் அவன் அது போல் அராஜ்யத்தில் என் ஒய்ஃபுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணால தற்காலிகமாக மருத்துவ கோசம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கேன். சரி, இப்போ மொத்தம் எவ்வளோ இடம்? அது 4 ஏக்கர் 20 சென்ட். 4 ஏக்கர் 20 சென்ட்டு. ஆமாம். அதில் உங்களோட பாகம் மட்டும் இப்போ எவ்வளோ இருக்கு? மொத்தமே 4 ஏக்கரா சார். இல்லை, அதில் அவர் எவ்வளோ ஆக்கிரமிச்சுக்கிறா? இப்போ உங்களுக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். அவர் 1.80 சார். ராஜசேகரன்ற 1 ஏக்கர் 80 சென்ட் ஆக்கிரமிச்சிருக்காரா? ஆமாம். மீதி உங்களோட அனுபவத்து தான் இருக்கு. ஆமாம். சரி. அந்த இது கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? கிட்ட அடிச்சிடுவேன், வராத கொடுக்க மாட்டேன், கிடையாது அப்படின்றாரு சொல்லி வீட்டு மேலே கூட சரி பெட்டர். அவர் இது சம்பந்தமாக யார்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க? சார், தாலுக்கா வட்டாட்சியர் கையில் கொடுத்தோம், முதலமைச்சர் மனு கொடுத்தோம், கலெக்டர் மனு கொடுத்தோம், எல்லார் கையில் கொடுத்துருக்கோம். மனு மீது அவங்க விசாரணை அவன் போய் பணம் கொடுத்து அதை ரத்து பண்ணிட்டுருக்கான். கோர்ட்டில் போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். அவன் கோர்ட்டில் போய் பாரு, இது எங்களால் முடியாது, வட்டாட்சியர் எங்களுக்கு மனு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்ததுக்கு தீர்ப்பு அது திரும்பி மறுபடியும் கம்ப்ளைண்ட் கலெக்டர் கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்க மனு கொடுத்ததுக்கு? தாசில்தார்லாம் அதான் இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கணும் ஒரே வார்த்தை சொல்கிறார் அவர் தாசில்தார். சரி, விசாரிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? அது மறுபடியும் விசாரணை பண்ணணும் சார். ஆர்டிஓ பட்டா ரத்து பண்ணி எனக்கு பட்டா என் மேலே மாற்றி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.